ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். ஓட்ஸில் உங்களுக்கு எத்தனையோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு பிரைட் லுக்காக கொடுக்குது. ஏன்னா அது வந்துட்டு கோதுமை இந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு அது ஓட்ஸ் பண்ணுறது. அதனால இந்த கோதுமை வச்சு கூட நம்ம ஃபேஸ் பேக் போடலாம். அதுலேயே உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியணுன்னா ஓட்ஸு, அடுத்து பால் நம்ம கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுற நேரம் நார்மலாக பச்சை பால், அந்த பால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் லைட்டாக அலோவேரா, இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் போட்டு பாருங்களேன். வீக்லி 3 டைம்ஸ் போடுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதாவது காலையில் சாயங்காலம், ஒரு நாளைக்கு 2 டைமு, காலையில் சாயங்காலம். அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது நீங்களே பார்க்கலாம். ஓட்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பரு, நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான பெனிஃபிட் கொடுக்குது. ஏன்னா ஓட்ஸில் அவ்வளோ ஒரு எனர்ஜியான ஸ்ட்ரென்த்து பொருளெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ அது எப்படி மிக்சிங் பண்ணிவிட்டு எப்படி கலக்கணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஓட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டிருந்தேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, ஏன்னா நான் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். கொஞ்சமாக தான், ஒரு 2 வீக்ஸுக்கு வர மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்குவேன். அப்புறமா அரைச்சிக்குவேன். ஏன்னா ரொம்ப அரைச்சி வச்சோம்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடல, பஞ்சு மாதிரி ஆகிடும் நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தால். அப்போ இந்த ஒரு 2 வீக்குன்றது அதிகமாக வந்துச்சுனாக்கா நான் அரைக்கும் போது அது வந்து கொஞ்சம் நான் இந்த வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுட்டு மறுபடியும் போட்டுக்குவேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இது பண்ணக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் பிளேட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் வெயிலுக்கு அந்த சூடு ஏறும் போது அந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிறது நிற்கும், ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த மாதிரி நான் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிறது. அது எப்படி அரைக்கணும், அந்த ஓட்ஸில் ஒன்றுமே இல்லை. ஓட்ஸ் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து அலோவேரா ஜெல் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சீக்கிரம், ஏன்னா ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஏன்னா அது மாவு இல்லைங்களா, அந்த மாவுனால ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிடும், அப்படியே சீக்கிரம் காஞ்சி போயிடும். ஆனால் அது போட்ட பேக் வந்து நம்ம ஸ்கின்ல அதை ஊறிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு இது பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பால் சேர்த்துக்கலாம், அலோவேரா ஜெல்லு, இந்த மாதிரி ஹனி, இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு ஃபேஸ் பேக்குக்கு போடலாம். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அலோவேரா ஜெல்லு, அடுத்து வந்து காய்ச்சாத பச்சை பால் தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு, ஏன்னா அந்த அலோவேரா ஜெல்லு, பால், அடுத்து ஓட்ஸு, இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அதை எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடலாம். சோப் போட்டு நல்லா முகத்தை கழுவிடுங்க. கழுவிட்ட பிறகு இந்த ஃபேஸ் பேக் போட்டு பாருங்க, கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். 100% நான் கேரண்டி தரேன். இட்ஸ் அ வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபார் ஸ்கின். You will get a beauty skin and brightness. இப்போ நம்ம வீடியோ பார்க்க போலாம் எப்படி மிக்சிங் பண்ணணுன்னு. பாருங்க, ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போ இது தேவையான அளவுக்கு ஓட்ஸு கொஞ்சமாக, எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு, அதாவது இந்த ஒரு ஸ்பூனில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது ஒரு டைம் தான் போடுறதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு கலக்கி வச்சுட்டு 2 டைமே நான் போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஓட்ஸாக அவ்வளோ எடுத்துக்கினேன். அடுத்து வந்து அலோவேரா ஜெல் வந்து தேவையான அளவுக்கு, சும்மா கொஞ்சம் அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான், ஒரு 1/4 டீஸ்பூனு. இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள், மீடியம் சைஸாக இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த அலோவேரா ஓட்ஸு. ஆனால் ஓட்ஸ் வந்து நல்லா அரைச்சிட்டு இருக்கணும். நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கணுன்னாக்கா ஓட்ஸு நல்லா அரைச்சி இருக்கணும், நைஸாக இருக்கணும். ரொம்ப கொர கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கினீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இது ஸ்கின்ல நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அப்படியே பிடிச்சிக்கும் முகத்தில். இந்த ஆயில் இருக்கிற ஸ்கின்னுக்கு கூட இந்த மாதிரி ஓட்ஸ், இந்த மாதிரி டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதில் மாவு இருக்கிறதுனால இந்த ஆயில் ஸ்கின் கூட கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்.
இந்த மாதிரி ஓட்ஸு இப்போ இதிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட துப்பி இல்லாமல் இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இருக்கிற. இப்போ நான் கலக்கிட்டு இருக்கும்போது இது இந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் அதே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்கும்போது நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கும். அப்போது தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கணும். நம்ம என்ன சோப் போட்டு கழுவினாலும் நம்ம முகத்தில் இந்த அழுக்கு எப்படின்னாலும் இருக்கும். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கழுவிட்ட பிறகு உங்கள் முகத்தை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயே இல்லை ஒரு காட்டன் துணி, அதாவது ஒயிட்டாக இருக்கிற வெள்ளை துணியில் உங்கள் முகத்தை தொளிச்சு பாருங்கள். கழுவிட்டு வந்துட்ட பிறகு இந்த காது ஓரம், இந்த கழுத்து, அந்த முகத்தில், இந்த கண்ணு கீழே இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தொளிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சாவது நம்ம முகத்தில் இருக்க அந்த அழுக்கு, அதாவது அந்த கருப்பு, அந்த மண், டஸ்ட்டு நம்ம முகத்தை இருந்திருந்து கண்டிப்பாக. அதனால முகத்தை கழுவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு பேக் போட்டு கழுவுனோம்னா இந்த பேக்கில் இன்னும் இந்த பாலில் இன்னும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கினேன். இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்ட பிறகு பார்க்கலாம் எந்த அளவுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போவே பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி இது பண்ணோம்னா அப்படியே ஊற்றுது. ஒரு 5 நிமிஷம் இதை விட்டுட்ட பிறகு அப்புறம் பாருங்கள் ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் பால் நம்ம சேர்த்து அதில் நான் இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்து இன்னும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருந்தோ ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால், ரொம்ப தண்ணி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக கூட இருக்கக்கூடாது. ஃபேஸ்க்கு எப்படி நான் ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ நான் இப்போ கேட்டதுலேருந்து நான் இந்த மாதிரி பேக் பண்ணும்போது என் முகத்துக்கு மறுபடியும் எப்படி நான் மசாஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதே நம்ம ரெடி பண்ணுற ஃபேஸ் பேக்லேயே அங்கே கொஞ்சம் நம்ம முகத்துக்கு தடவிட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பிடிச்சிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி போட்ட பிறகு அப்புறமா இது உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ட்ரை ஆகும், ஆனால் நார்மல் ஸ்கின்னுக்கு ரொம்ப சீக்கிரம் இதாகும். அதனால தான் எந்த ஸ்கின் இதெல்லாம் சரி அலோவேரா மிக்ஸ் பண்ணோம்னா இல்லை ஹனி மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குது. அது இல்லாமல் இந்த ஓட்ஸ்லேயே மைசூர் பருப்பு சேர்த்து நம்ம முகத்துக்கு போட்டோம்னா சொல்ல வேண்டாம், அப்படி ஒரு ஷைனிங் நம்ம ஸ்கின்னு நல்லா பலன்னு ஒரு லுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஏன்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம எதில் வேண்டாலும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம இதெல்லாம் சாப்பிட்ற உணவு, இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டோ நம்மளுக்கு ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஏன்னா நான் பேசின்னு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சொல்லும் போதே அதுலேயே டைம் ஆயிடுச்சு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ ஒரு லிக்விட் மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு ஊற்று. இது பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் கரெக்டான ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறது. இப்போது இதில் வந்து கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஃபேஸ் பேக், அதுக்காக ரொம்ப இல்லை பாருங்கள். இன்னும் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் பேக்கு அப்புறமா அந்த மசாஜ் ஆன பிறகு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு கழுவி பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நான் ஓட்ஸையும் மைசூர் பருப்பில் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஷைனிங் நல்லா பலன்னு இருக்க நம்ம முகம்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.